Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கோதுமை பரோட்டா. இதுக்கு மாவு நம்ம கையால பிசைய போறது இல்லங்க, மிக்ஸி யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா லேயர் பரோட்டாவா செய்யலாம். எண்ணெயும் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் தேவை, அதிகமா தேவையே இல்ல. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க Subscribe பண்ணலையா? அப்ப மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு தேடி வரும். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1 கப், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் அளவு கோதுமை மாவு. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பரில் வச்சு ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் அடிங்க. 5 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி அடுத்து ஒரு 5 செகண்ட்ஸ் நம்பர் 1ல் வச்சே இது பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இது எடுத்து விடணும்னு அவசியம் இல்லை. இது எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அரைக்கலாம், அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 செகண்ட்ஸ் அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பரோட்டா மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்போ இதை வச்சு நம்ம பரோட்டா எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த மாவை எடுங்க. ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பிசையும் போது கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான டிப்ஸு, நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது ஒவ்வொரு கப்பாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. நிறைய தம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸி ஸ்டாப் ஆகிடும். அதனால் ஒவ்வொரு கப்பாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது அப்படிங்கிறனால நீங்கள் ஒவ்வொரு கப்பாகவே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா மொத்தத்திலே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 25 செகண்ட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். இதை அப்படியே உடனே நம்ம கோதுமை பரோட்டா செஞ்சிடலாம். இதை நீங்கள் மைதா மாவுலையும் ட்ரை பண்ணலாம். மாவை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை இப்போ தனித்தனி பால்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. கஷ்டப்பட்டு மாவு பிசைய வேண்டாம். அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், எனக்கு இந்த அளவு மாவுக்கு 5 பரோட்டா அளவுக்கு நமக்கு மாவு கிடச்சிருக்கு. இதே இதில் நீங்கள் சப்பாத்தியும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையோ எடுத்துகிட்டு லைட்டாக மேலே எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பிளேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே வரும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. எப்போதுமே பரோட்டா பூரி ரெண்டும் தேய்க்கும் போது ஆயில் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக விரித்து விட்டதுக்கப்புறம் இதை எடுங்க. பாருங்கள் எவ்வளோ லேஸாக சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை இப்படி லைட்டாக இழுத்தீங்கனாலே உங்களுக்கு அழகாக அப்படி எலாஸ்டிக் மாதிரி நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. நல்ல நீளமாக அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. எவ்வளோ இழுக்க முடியுமோ இழுத்துட்டு அப்புறம் இதை அப்படியே ரவுண்டாக சுற்றிட வேண்டியதாக அந்த மாதிரி. ரொம்ப ஈஸிங்க. இதை பிகினர்ஸ் கூட செய்யலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றி அந்த எண்ட் இதை கரெக்டாக சென்டரில் ஜாயின் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ இதை லைட்டாக கையை வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப அமுத்தி விட வேண்டாம். சப்பாத்தி கட்டை வச்சும் நீங்கள் தேய்க்காதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர்டாக சூப்பரான கோதுமை பரோட்டா கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இதையும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக எவ்வளோ பரப்பி விட முடியுமோ அவ்வளோ நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஓட்டை விழுந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி எடுக்கும்போது சில சமயம் இந்த மாதிரி பிஞ்சு வரும். இந்த மாதிரி பிஞ்சு வந்தாலும் அதை லைட்டாக அப்படி ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் அது எலாஸ்டிக் மாதிரி நல்லா நீளமாக வர ஆரம்பிச்சிரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி சுற்றிட்டு எண்டு இதை சென்டரில் அமுக்கி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அதில் எவ்வளோ அழகாக சூப்பராக பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா மாவை நல்லா தேய்ச்சிட்டு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா சின்ன கோடாக போட்டுக்கோங்க. நல்லா கீறி விட்டுக்கோங்க. நல்லா எவ்வளோ குட்டியாக உங்களுக்கு போட முடியுமோ போட்டு அந்த கத்தியாலே இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அது நல்லா இப்படி வந்துடும். அதே மாதிரி 2 சைடும் இப்படி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் இதையும் அந்த மாதிரி இழுங்க. உங்களுக்கு எலாஸ்டிக் மாதிரி வரும். பிஞ்சாலும் பரவாயில்ல, லைட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னா அவ்வளோதான். சென்டரில் கொண்டு அதை ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டோம். இதே மாவை வச்சு நம்ம சப்பாத்தியும் ரெடி பண்ணலாம். அது எப்படி தேய்க்கிறதுங்கிறதும் ஒரு வாட்டி காமிக்கிறேன். சப்பாத்தி செய்யும்போது எப்போதுமே ஆயில் சேர்க்காமல் இந்த மாதிரி
மாவை லைட்டாக தூவி விட்டுட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு சப்பாத்தி கிடைக்கும். மாவை நல்லா தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் தேய்க்க அந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத மாவு எல்லாமே அதுவே உதிர்ந்து வந்துடும் நீங்கள் தேய்க்க. அதனால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. ஒரே மாவில் நீங்கள் சப்பாத்தியும் பண்ணிக்கலாம், அதே சமயம் பரோட்டாவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ரவுண்டாக சூப்பராக தேய்க்க வருது அப்படின்னு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒன்று போல் தேய்ச்சி எடுத்து சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போ முதல்ல ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு பரோட்டாவை எடுத்து இது மேலே வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக மேலே ஆயில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. டைமும் நமக்கு ரொம்ப ஆகாது. நினச்ச உடனே போட்டுடலாம். நம்ம ஊற வைக்க தேவையில்ல. ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். நம்ம நார்மலாக செய்கிற பரோட்டாக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆயில் நிறைய சேர்ப்போம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இப்போ இதை மாற்றி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் திக்காக எடுத்துருக்கனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 பரோட்டா நீங்கள் போட்டதுக்கப்புறம் 3 அல்லது 4 போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க. எல்லா சைடும் அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சைடில், அப்புறம் மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படி அடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான லேயர் பரோட்டா கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலில் கிவ்அவே கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் போய் எல்லோரும் கலந்துக்கோங்க. அந்த டீட்டெயில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.